நிறைய பேர் என்கிட்ட எவிக்ஷன் அப்டேட் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் 3 வீக்ஸாக ஈவினிங் 5:00க்கு அந்த கார்டு ஷோ பண்ணுறது வரைக்கும், ஈவன் விஜய் சேதுபதி சார் கிட்ட வரைக்கும் அவங்க வந்து எவிக்ஷன் அப்டேட் சொல்கிறதில்ல. ஏவி எப்படி ரெடி பண்ணி வைக்கிறாங்கன்னா, எல்லோரும் வெளியில் போகிறப்போ ஒரு ஏவி ரெடி பண்ணுவாங்கள்ல, அப்போ வந்து அந்த ஏவி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2-3 கண்டஸ்டன்ஸ் லீஸ்ட்டாக ஒரு 3 கண்டஸ்டன்ஸ் எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து ஏவி ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கிறாங்க. ஸோ யார் வேணால் லாஸ்ட் மினிட்ல அவங்க டிசிஷன் சேஞ்ச் பண்ணி யாரை வேணால் எவிக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்வதி எவிக்டடான்னு. பார்வதி நான் சொல்கிறேன் 200% பார்வதி எவிக்ட் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் அன்டில் அவங்க பிக் பாஸ் ரூல்ஸ் மதிக்கலை, பிக் பாஸ் வந்து அன்றைக்கி சில இன்டிசிப்ளினாக இருக்காதீங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷல் ஸ்டெப் எடுத்தாலே ஒழிய பார்வதி வந்து கண்டிப்பாக எவிக்ட் பண்ண மாட்டாங்க. கானா வினோத் அண்ணாவும் எவிக்ட் ஆக மாட்டாங்க, கமருதனும் எவிக்ட் ஆக மாட்டாங்க. இந்த 3 பேர் தான் கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. அது போக யார் லாஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியக்கா, சுபிக்ஷா, எஃப்ஜே. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் மெயினாக லாஸ்ட்டில் இருக்காங்க. பட் நெக்ஸ்ட்டு வீக் வந்து எவிக்ஷனில் அந்த குரூப் மட்டும்தான் வரும். ஸோ எஃப்ஜே ரம்யாவும் மட்டும்தான் அதில் லீஸ்ட்டில் வருவாங்க. அதனால் 90% எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே எவிக்ட் பண்ணாமல் இந்த வீக் கனியக்காவையோ சுபிக்ஷாவையோ எவிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு நியூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு டபுள் எலிமினேஷன் இருக்குது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச நியூஸ். ஸோ நாளைக்கு ஈவினிங் டைமில் மட்டும்தான் இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம்டாக தெரியும். அது வரைக்கும் வரிசையாக ஒரு பேராக சொல்லி போடும்போது ஏதோ ஒன்று அது கரெக்டாகுமே தவிர அது வரைக்கும் நியூஸ் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.